கர்நாடக அரசுக்கு சில முக்கியமான நிபந்தனைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. முதலாவது கண்டிஷன் என்னன்னா, மேகதாது அணை கட்ட மத்திய நீர்வள ஆணையம் நிபந்தனையற்ற அனுமதி எதுவும் கொடுக்கவில்லை. இரண்டாவதாக, அணையின் கட்டுமானத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயாரிக்கிறதுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கின்ற பல்வேறு ஆட்சேபனைகளை அவர்கள் பரிசீலனை செய்யணும். மூன்றாவதாக, மத்திய மின்வாரிய ஆணையத்திடமும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய நீர்வள ஆணைய யூனிட் கிட்டையும் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். இது எல்லாத்திற்கும் மேலாக காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியுடைய முன் அனுமதியையும் பெறணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு இதையெல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட உறுதியாக எடுத்து பேசி காவிரியில நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை நம்ம அனைவரும் சேர்ந்து நிலைநாட்டிட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். மேகதாது பிரச்சனை தொடர்பாக கடந்த 13/11/2025 ஆண்டு அன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு 4/3/2026 அன்றைக்கு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை அரசு செயலாளர் ஒன்றிய ஜல்சக்தி துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் கர்நாடக மாநிலத்துடைய மேகதாது அணை கட்டும் பிரச்சனை ஒரு நியூ டிஸ்பியூட் அப்படிங்கிறதுனால நதி நீர் தாவா சட்டம் 1956 படி The Interstate River Water Disputes Act 1956 அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4 2026 ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்தில் கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கிறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். மேகதாது அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை நாம அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணையை திறக்காதனால இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் கஷ்டத்துல இருக்கிறாங்க. குறுவை சாகுபடி இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நடக்க இருக்கக்கூடிய காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட்டத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு நம்முடைய தரப்பு நியாயங்கள் எல்லாம் எடுத்து வச்சு நமக்குரிய நீரை விரைவாக பெற்று தரணும்னு அந்த விவசாயிகள் சார்பாக இந்த அவையை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக எங்களுடைய கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம நிறைவேற்றுகின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்பட இந்த அரசும் முன்வரணும்னு எங்களுடைய தலைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை முழு மனதாக ஆதரித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.